Hello students, welcome to my channel. இப்போ யூனிட் 3ல வந்து நீங்க ஆவரேஜ் பீரியட் இஸ் கம்ப்யூட்டட் ஆஸ் ஃபாலோஸ்னு ஒரு டிஸ்பிளே பார்த்துருப்பீங்க ஆக்சுவலாக. அதில் வந்து என்னென்னா ஆவரேஜ் பீரியட் இன் மந்த், டைம் ஆஃப் விட்ரவல் அட் த பிகினிங், மிடில், எண்டு, மந்த்லி, குவார்ட்டர்லி, ஆஃபர்லி அப்படின்னு பார்த்துருப்பீங்க. அது பார்க்கும்போது மந்த்லி பார்க்கும்போது 6.5, மிடில் வந்து 6, எண்டு வந்து 5.5லாம் பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக இது வந்து அப்படியே மனப்பாடம் பண்ணாலே உங்களுக்கு போதுமானதான். ஆனாலும் உங்களுக்கு இது எப்படி வருதுன்னு சும்மா உங்களுக்கு சொல்கிறதுக்காக தான் நான் இன்னைக்கு இந்த இது சாப்டர் எடுத்திருக்கேன். எப்படி இது வந்தது, 6.5 எப்படி வந்து 6 எப்படி வந்து 5.5 வந்து அப்படின்னு உங்களுக்கு தெரியது தான் இது நான் எடுத்துகிட்டு வரேன். இதை பார்த்தீங்கன்னா இப்போ அந்த பிகினிங் தான் என்னன்னா வித்ட்ரானா என்னன்னா ஆவரேஜ் மெத்தட்னால என்னன்னா ஆவரேஜ் மெத்தட் வந்து வித்ட்ரா வந்து கண்டினியூஸாக பண்ணுறது, ஒரே அமௌண்ட்டை பண்ணுறது. இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஜான்வரியில் 1000 ருபீஸ் பண்ணுறது, அடுத்தது பிப்ரவரியில் 1000 ருபீஸ் பண்ணுறது, ஒரே அமௌண்ட்டை அந்த இயர் ஃபுல்லாக அவங்க பண்ணுறது. அதுதான் ஆவரேஜ் மெத்தட். ஒரே அமௌண்ட்டை அவங்க இயர் ஃபுல்லாக அந்த அமௌண்ட்டை ஒரே அமௌண்ட்டை அவங்க என்ன பண்ணுவாங்க, டிசம்பர் வரைக்கும் அதே அமௌண்ட்டை அவங்க வித்ட்ரா பண்ணுவாங்க. அவங்க ஒரே அமௌண்ட்டை 1000 ருபீஸ் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா மந்த்துக்கும் வித்ட்ரா பண்ணுவாங்க. வித்ட்ரானா என்ன, பணம் எடுக்குது. ஒரே அமௌண்ட்டை மட்டும் எடுப்பாங்க, மாற்றி மாற்றி எடுக்க மாட்டாங்க. 1000 இல்லை 2000 இது எடுக்கிறதா. ஆக்சுவலாக எப்படி எடுப்பாங்கன்னா இது அட் த பிகினிங்னா ஃபர்ஸ்ட் ஜான்வரி, அட் த மிடில்னா 15th ஜான்வரி, 14th போட்டுக்கலாம். ஆக்சுவலாக இதை 14 பிப்ரவரி போட்டுக்கலாம். 14 பிப்ரவரி, 15th ஜான்வரி, அட் த எண்டுனா 31st ஜான்வரி. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஜான்வரினா அட் த பிகினிங், மிடில்னா நடுவில் 15ஆம் தேதி, அட் த எண்டுனா 31st டிசம்பர் அப்படின்றது தான். இப்போ இது வந்து ஆவரேஜ் மெத்தட். 1000 ருபீஸ் என்ன பண்ணுறாங்க, அந்த இயர் ஃபுல்லாக என்ன பண்ணுறாங்க, ஜான்வரி டு டிசம்பர் வரைக்கும் உங்களுக்கு இயர் ஃபுல்லாக 1000 ருபீஸ் பண்ணுறாங்க. இது உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது ஆக்சுவலாக. இது வந்து உங்களுக்கு இல்லை நான் புரியலன்னா விட்டுருங்க, பரவாயில்ல. அந்த பர்சன்டேஜ் மட்டும் அந்த 6.5, 6, 5.5, 7.5 மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது அவ்வளோ முக்கியம் இல்லை. மேபி இன் ஃபியூச்சரில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் இதை நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக உங்களுக்கு புரியலன்னா விட்டுருங்க, பரவாயில்ல. இப்போ ஆவரேஜ் பீரியட் மெத்தடில் வந்து உங்களுக்கு வந்து ஃபார்முலானா ஃபர்ஸ்ட் இன்டர்வல் டு த எண்ட் ஆஃப் த இயர், ஆட் லாஸ்ட் இன்டர்வல் டு த எண்ட் ஆஃப் த இயர். இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இன்டர்வல் டு எண்ட் ஆஃப் த இயர் அண்ட் லாஸ்ட் இன்டர்வல் டு த எண்ட் ஆஃப் த இயர். ஃபர்ஸ்ட் இன்டர்வல் எது ஆக்சுவலாக, ஃபர்ஸ்ட் இன்டர்வல் எதுனா இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம் அட் த பிகினிங் பார்க்க போறோம். இந்த புக்கில் உங்களுக்கு மந்த்லி அட் த பிகினிங் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அட் த பிகினிங் ஃபார்முலா என்னன்னா, அட் த பிகினிங்னா என்னது, எனக்கு ஃபர்ஸ்ட் ஜான்வரியில் நான் வித்ட்ரா பண்ணுறேன். நல்லா நினச்சிக்கோங்க. நம்மளோட ஃபார்முலா என்னன்னா ஃபர்ஸ்ட் வித்ட்ரா டு எண்ட் ஆஃப் த இயர். எண்டுனா முடிவு, அந்த வருஷம் எப்போ முடியுது. ஃபர்ஸ்ட் வித்ட்ரா எவ்வளோ, அவன் ஃபர்ஸ்ட் ஜான்வரி, ஏன்னா இது பிகினிங், இது பிகினிங்னால ஃபர்ஸ்ட் ஜான்வரி. இந்த ஜான்வரி எண்ட் என்ன, 31st டிசம்பர். ஃபர்ஸ்ட் ஜான்வரி டு 31st டிசம்பர், ஆட் ஃபர்ஸ்ட் செப்டம்பர் டு 31st டிசம்பர். இது என்னன்னா லாஸ்ட் வித்ட்ரா. என்ன இவனோட லாஸ்ட் வித்ட்ரா ஆக்சுவலாக என்னது, இப்போ லாஸ்ட் வித்ட்ரா வந்து இப்போ இதுன்னு பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வித்ட்ரா வந்து என்னன்னா, ஃபர்ஸ்ட் வித்ட்ரால் எவ்வளோனா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வித்ட்ரா எவ்வளோனா ஃபர்ஸ்ட் ஜான்வரி சரிங்களா. இப்போ லாஸ்ட் வித்ட்ரா டு த எண்ட் ஆஃப் த இயர், லாஸ்ட் வித்ட்ரா எப்போனா உங்களுக்கு வந்து என்னது, ஃபர்ஸ்ட் டிசம்பர். லாஸ்ட் வித்ட்ரா எப்போ, ஃபர்ஸ்ட் டிசம்பர். லாஸ்ட் வித்ட்ரா என்ன உனக்கு எப்போ, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டிசம்பர். லாஸ்ட் வித்ட்ராவல் லாஸ்ட் வித்ட்ரா எவ்வளோனா ஃபர்ஸ்ட் டிசம்பர். இங்க பாருங்க,
at the beginning என்னோட first withdrawal எவ்வளோ 1000 rupees. என்னோட first withdrawal எவ்வளோ 1000 rupees. first withdrawal எப்போ first January. என்னோட first withdrawal எப்போ first January. என்னோட last withdrawal எப்போ first December. என்னோட last withdrawal first December. இப்போ நம்ம இந்த ஃபார்முலா என்ன அப்ளை பண்ணலாம், இப்போ first withdrawal என்ன first January, last withdrawal என்ன first December. ஓகேவா? இப்போ வந்து நான் எழுதுறேன் first withdrawal. first என்னோட கொஸ்டின் first withdrawal என்ன first January. என்னோட first withdrawal first January எழுதிட்டேன். அடுத்து என்ன பண்றேன், அடுத்து என்ன சொல்றேன், first January இருந்து end of the year. என்னோட end of the year இது வந்து end of the year first withdrawal இருந்து first January to the end of the year. என்னோட end, அந்த வருஷத்தோட end என்னது, end 31st December வர. ஓகேங்களா? இப்போ இது முடிஞ்சிச்சு. அடுத்தது என்னோட லாஸ்ட் withdrawal. என்னோட லாஸ்ட் withdrawal என்ன first December. லாஸ்ட் withdrawal to the end of the year. என்னோட end of the year என்ன 31st December. சரிங்களா? இப்போ இதுக்கு என்ன மந்த், எவ்வளோ மந்த் வருது நம்ம பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் January to December என்ன வரும், January, February, March, April, May, June, July, August, September, October, November, December. அப்போ 12 months வருது. அப்போ எவ்வளோ மந்த் வருது, 12 months வருது. எப்படி வருது, January, February, March, April, May, June, July, August, September, October, November, December. அப்போ எனக்கு எத்தனை மந்த் வருது, 12 months வருது. பார்த்தீங்களா? அப்போ எத்தனை மந்த்ஸ் வருது, 12 months வருது எனக்கு. இப்போ இதில் பாருங்க, இப்போ இந்த இதுக்கு நான் கால்குலேட் பண்ணுறேன். இதில் கால்குலேட் பண்ண ஃபர்ஸ்ட் டிசம்பர் டு 31st December. ஃபர்ஸ்ட் டிசம்பர் என்ன, டிசம்பர்னா 1 month. அப்போ இந்த டிசம்பர் மற்ற இருக்குல்ல, அப்போ 1 month. அப்போ டிசம்பர் மட்டும்தான் இருக்கு, 1 month. அப்போ நம்ம ஃபார்முலாவில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஆக்சுவலாக எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ பிகினிங் ஆஃப் த மந்த்லி அட் த பிகினிங் அப்படி கொடுத்துருக்காங்க. மந்த்லி அட் த பிகினிங் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 12 months plus 1 month divided by 2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. divided by 2. இப்போ இது பாருங்க, இப்போ இதை என்ன சொல்றோம், இப்போ நம்ம என்ன பண்ண ஆவரேஜ் பீரியட் மெத்தட ஃபார்முலா என்னன்னா divided by 2. ஆவரேஜ் மெத்தட் ஃபார்முலா first day withdraw to the end of the year. first withdraw to the end of the year. இதான் first withdraw. இது வந்து என்னோட first withdraw. இது வந்து first withdrawal. எனக்கு first withdrawal. இது first withdrawal. இது end of the year. இது என்னோட end of the year. பாருங்க, இல்ல பாருங்க, first withdrawal. இது என்னோட first withdrawal. அடுத்து end of the year. இது என்னோட end of the year. first withdrawal என்ன, first January. end of the year 31st December. அப்போ எனக்கு இது எவ்வளோ, another 12 months வருது. அதே மாதிரி first September, 31st December எவ்வளோ மாதம் வருது, 1 month வருது. அப்போ எனக்கு இங்கே ரெண்டுமே ஆட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இது ஃபர்ஸ்ட் withdraw to the end of the year-ம் லாஸ்ட் withdrawal to the end of the year ஆட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அப்போ எனக்கு ஆட் பண்ண என்ன வருது, 12 + 1. நான் இது ரெண்டு ஆட் பண்ணுறேன். இது வந்து 12 months இருக்குது, 1 month-க்கு divided by 2. இதுதான் நம்மளோட ஆன்சர். இதான் உங்களுக்கு புக்கில் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக 12 + 1 divided by 2.
divided by 2 actually. இது actually whole divided by 2 வரும். இது வந்து open bracket 12 plus 1 divided by 2. ஓகேங்களா? ஓகே. இது வந்துச்சா? இப்போ இதுதான் நம்மளோட என்னது ஆக்சுவலாக நமக்கு ஃபர்ஸ்ட் என்னது நம்ம மந்த்லி அட் த பிகினிங் இதான் நம்மளோட மந்த்லி அட் த பிகினிங். நமக்கு என்ன ஆன்சர் வருதுன்னா 12 + 1 divided by 2 6.5. நம்ம இது 6.5ன்றதே நான் வச்சாலே போதும். இதை நம்ம டிவைட் பண்ணாலே இது நான் வரும். இப்போ இதோட ஆன்சர் என்ன? மந்த்லி அட் த பிகினிங் பிகினிங் அப்போ என்ன பண்றாங்க? இதை வந்து என்ன பண்றாங்க? பிகினிங் அப்போ இவங்க வந்து இதோட ஆன்சர் நம்ம புக்ல பாத்தீங்கன்னா இது தெரியும். மந்த்லி அட் த பிகினிங் வந்து 6.5 வரும். இப்போ அடுத்தது என்னது? உங்களுக்கு அடுத்த கேஸ்டி பாருங்க. இப்போ ஆன்சர் நம்ம வந்துருச்சு. மந்த்லி அட் த பிகினிங் நமக்கு என்ன ஆன்சர்? ஆக்சுவலா இந்த 6.5 அப்படின்னு சொல்லிடுறோம். இப்போ அடுத்தது வந்து மந்த்லி அட் த மிடில் மந்த்லி அட் த எண்ட் அப்படி சொல்லலாம். மந்த்லி அட் த மிடில் எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும்னு பாக்குறோம். இதுல பாருங்க, மந்த்லி அட் த மிடில், இதான் மிடில். இப்போ மிடில் இதே மாதிரி என்ன பண்ணுறோம்? 1000 ரூபாய் எடுத்துகிட்டே வராங்க. 1000 rupees எடுத்துகிட்டே வராங்க. மிடில் எடுக்கிறாங்க. 15 பிப்ரவரி இருக்காங்க, 14 பிப்ரவரி, மார்ச், இந்த மாதிரி மிடில் எடுக்கிறாங்க. சரியா? அப்போ நம்மளோட ஃபர்ஸ்ட் இன்டர்வல் நம்ம இது பார்க்கணும். நம்மளோட முன்னாடி பார்த்த மாதிரியே தான் நம்ம என்ன பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் இன்டர்வல். இப்போ வந்து என்னது? ஃபர்ஸ்ட் வித்ட்ராவல். நம்மளோட ஃபர்ஸ்ட் வித்ட்ராவல் எவ்வளோ அப்படின்னு பார்க்குறோம். நம்மளோட ஃபர்ஸ்ட் வித்ட்ராவல் எண்ட் ஆஃப் த இயர் எவ்வளோன்னு பார்க்குறோம். அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்? லாஸ்ட் வித்ட்ராவல்னு பார்க்கணும். அது அடுத்து அதோட எண்ட் ஆஃப் த இயர் பார்க்கணும். நம்ம அது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வித்ட்ராவல் இந்த ஃபர்ஸ்ட் வித்ட்ராவல் எவ்வளோனா நமக்கு ஆக்சுவலாக 15th January டு எண்டுனா எவ்வளோ தூரம்? எவ்வளோ? எண்ட் ஆஃப் த இயர்னா 31st December. நம்மளோட எண்ட் ஆஃப் த இயர் 31st December சொல்கிறோம். அப்புறம் என்னது? லாஸ்ட் வித்ட்ராவல் நமக்கு எப்போ? 15th December. அப்போ எண்ட் என்னது? 31st December. இதில் பாருங்க, நமக்கு வந்து 15th தான் ஃபர்ஸ்ட் இன்டர்வல். லாஸ்ட் இன்டர்வல் என்னது? 15th December. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பார்க்குறோம்? சம்ஸ் பார்க்க போகிறோம். எத்தனை மந்த்னு பார்க்குறோம். அப்போ 15th Januaryனா நமக்கு என்ன ஆகும்? 15 நாள் இருக்கு. அப்போ 15 நாள் இருக்கு, 15 டேஸ் இருக்கு. அப்போ நம்ம ஒரு மாசத்துக்கு என்னது? 15 டேஸ்னா என்னது? ஒரு மாசத்துக்கு 15 நாள் இருக்கு. அப்போ அரை மாசம் என்னது? 0.5 டேஸ் இருக்கு. 0.5. அப்போ நம்ம என்ன பண்ணோம்? 0.5 இருக்கு. அப்போ என்ன ஆகும்? இப்போ வந்து ஜான்வரிக்கு என்னது? 15 நாள் இருக்கு. ஜான்வரிக்கு நமக்கு என்ன இருக்கு? அப்போ ஜான்வரி 0.5 தான் இருக்கு. 0.5 எதுக்கு இருக்கு? ஜான்வரியில் இருக்கு. அடுத்தது பிப்ரவரி. என்ன பண்ணணும்? பிப்ரவரி. அடுத்து மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். இப்போ டிசம்பர் என்ன ஆகுது? 15 நாள் ஆகுது. அப்போ என்ன ஆகுது பாருங்க, இது நல்லா பாருங்க. இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, இப்போ இது என்ன ஆகுது? 0.5 தான் இருக்கு.
அரை அரை மாதம் தான் இருக்குது. அப்போ இது என்னது 1 2 3 4 5 6 7 8 9 10 11 எண்ட் ஆஃப் த இயர். அப்போ என்னது 11 இருக்கு. அப்போ ப்ளஸ் ப்ளஸ் 11 இப்போ பாருங்க, இப்போ 0.5 ஜான்வரி இருக்கா. 0.5 ஜான்வரின்னு என்னது? ஏன்னா இது வந்து எப்போ வித்ட்ரா பண்ணுறான்? 15th ஜான்வரியில் வித்ட்ரா பண்ணுறான். 15 ஜான்வரியில் வித்ட்ரா பண்ணுறான். அப்போ 15லேருந்து 16 ஜான்வரி, 17 ஜான்வரி, 18 ஜான்வரி, 19 ஜான்வரி, 20 ஜான்வரி, அதுலேருந்து என்ன இருக்குது? ஜான்வரி எண்டு 31 ஜான்வரி 15 நாள் தான் இருக்குது. அப்போ 15 நாள் ஒரு மாதத்துக்கு அரை மாதம் தான் இருக்குது. அப்போ 0.5 போடுறோம். இப்போ மீதி இருக்கிறது பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 11 மாதம் இருக்குது. அப்போ நமக்கு என்ன ஆகுது? 11 மாதம் இருக்குது. அப்போ ரெண்டுத்தையும் கூட்டினா என்ன ஆகும்? உங்களுக்கு என்ன வரும்? 0.5 ப்ளஸ் 11 கூட்டுறோம். ஓகேங்களா. அடுத்து இங்கே பாருங்கள், இங்கே என்னது? 15th டிசம்பர் டு 31st டிசம்பர். இதில் என்ன இருக்குது? அரை மாதம் தான் இருக்குது. அப்போது 0.5 தான் இருக்குது. இப்போ இதுதான் நம்ம என்ன பண்ணுறோம் பார்க்குறோம். இப்போ நம்ம இதை ஆட் பண்ண போகிறோம். இதோட ஃபார்முலா என்ன? ஆக்சுவலாக நமக்கு ஃபார்முலா என்ன? அட் த ஃபர்ஸ்ட் விட்ராவல் நமக்கு எவ்வளோ? ஆக்சுவலாக இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் விட்ராவல், இது லாஸ்ட் விட்ராவல். அப்போ நமக்கு என்னது? ஆவரேஜ் பீரியட் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஆவரேஜ் பீரியட் கண்டுபிடிக்கும் போது நமக்கு என்ன வருதுன்னா, இப்போ இது ரெண்டும் ஆட் பண்ண 11 பாயிண்ட், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறோம் நம்ம. இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறோம். இதை ஆட் பண்ணால் 11.5 வருது உங்களுக்கு. 11.5 வருதா? அதுக்கப்புறமா ப்ளஸ் இது நம்ம ப்ளஸ் பண்ணுறோம். ப்ளஸ் 11.5 ப்ளஸ் லாஸ்ட் விட்ராவல். என்னோட லாஸ்ட் விட்ராவல் என்னென்ன? 0.5. என்னோட லாஸ்ட் விட்ராவல் டிவைடட் பை 2. இதுதான் நம்மளோட கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலாக இதுதான் நமக்கு டிவைடட் பை 2. 11.5 சாரி, நம்ம இப்படி டைப் பண்ணக்கூடாது. 11.5 plus 0.5 divided 2. இப்போ நமக்கு இதுக்கு என்ன ஆன்சர் வருது? நமக்கு இதை டிவைட் பண்ணால் நமக்கு என்ன வருதுன்னா 6 வரும். ஓகேவா. இப்போ மந்த்லி அது மிடில் வந்து என்னது? 6 நமக்கு. அது மந்த்லி அது மிடில் எவ்வளோ? நமக்கு 6. அப்போ நம்ம 6 இங்கே போடுறோம். சரிங்களா. அடுத்து at the end of the every month. தான் என்னது? இங்கே பாருங்க, at the end of the every month. 31st ஜான்வரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், at the end of the every month. இது ஏன் நான் ரொம்ப ஸ்லோவாக சொல்கிறேன்னா, இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக சொன்னால் உங்களுக்கு புரியாது. அதனால தான் நான் உங்களுக்கு ரொம்ப ஸ்லோவாக சொல்கிறேன். தூங்குற மாதிரி சொல்லலை உங்களுக்கு. ஏன் அதுதான் ரொம்ப ஸ்லோவாக சொல்லறேன் ஆக்சுவலாக நான். இது உங்களுக்கு புரியாத மாதிரி இருக்கும், அதனால தான். இப்போ வந்து at the end நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் இன்டர்வல் என்னது? நம்மளோட ஃபர்ஸ்ட் இன்டர்வல் என்ன? ஃபர்ஸ்ட் இன்டர்வல் 31st டிசம்பர். நம்மளோட ஃபர்ஸ்ட் இன்டர்வல் 31st டிசம்பர். 31st டிசம்பர் நம்மளோட ஃபர்ஸ்ட் இன்டர்வல் 31st டிசம்பர். டு தி எண்ட் அந்த மாதத்தோட எண்ட் என்ன? அதுவும் 31st டிசம்பர் தான். எண்ட் வந்து 31st டிசம்பர். இப்போ வந்து சாரி, அந்த ஃபர்ஸ்ட் இன்டர்வல் 31st ஜான்வரி. சாரி, 31st ஜான்வரி. அந்த ஃபர்ஸ்ட் இன்டர்வல் 31st ஜான்வரி. ஃபர்ஸ்ட் இன்டர்வல் வந்து 31st ஜான்வரி. எண்ட் வந்து எண்ட் ஆஃப் த இயர். இதான் எண்ட் ஆஃப் த இயர் என்னது? 31st டிசம்பர். அப்போ என்னது உங்களுக்கு என்ன வரும்? நமக்கு ஜான்வரி வராது, ஏன்னா ஜான்வரி முடிஞ்சிச்சு. பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் அண்ட் டிசம்பர்.
ஓகேவா? இப்போ எத்தனை மந்த் பார்ப்போம் இதில்? இது பாருங்க, அட் த ஃபர்ஸ்ட் இன்டர்வல் அட் த எண்ட் ஆஃப் த இயர். நம்மளோட ஃபார்முலாவே என்னது? ஃபர்ஸ்ட் இன்டர்வல் டு த எண்ட் ஆஃப் த இயர், லாஸ்ட் இன்டர்வல் டு த எண்ட் ஆஃப் த இயர். இதுதான் நம்மளோட ஃபார்முலா. டிவைட் பை 2. இதுதான் நம்மளோட ஃபார்முலா. அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இன்டர்வல் 31st டிசம்பர், 31st ஜான்வரி. எண்ட் ஆஃப் த இயரோட எண்ட் ஆஃப் த இயர் வந்து 31st டிசம்பர். அப்போ நமக்கு எத்தனை மாதம் வருது? 1 2 3 4 5 6 7 8 9 10 11. அப்போ இங்கே 11 மந்த் தான் வருது. அடுத்த ஃபார்முலா நமக்கு என்னது? லாஸ்ட் இன்டர்வல் அட் த எண்ட் ஆஃப் த இயர். லாஸ்ட் இன்டர்வல் நமக்கு என்னது? இங்கே நம்ம லாஸ்ட் இன்டர்வல் நமக்கு என்னன்னா 31st டிசம்பர் தான் நம்மளோட லாஸ்ட் இன்டர்வல். லாஸ்ட் இன்டர்வல்னா இதான் லாஸ்ட் இன்டர்வல். இதான் 31st டிசம்பர் தான் நம்மளோட லாஸ்ட் இன்டர்வல். அப்போ என்ன பண்ணுறோம்? லாஸ்ட் இன்டர்வல் வந்து என்னது? 31st டிசம்பர். லாஸ்ட் இன்டர்வல். எண்ட் ஆஃப் த இயர் என்னது? 31st டிசம்பர் தான். அப்போ எண்ட் ஆஃப் த இயர் 31st டிசம்பர் தான். இப்போ இது நமக்கு என்னது? டிசம்பர் டு டிசம்பர் ஒன்றுமே கிடையாது, 0. அதான் நமக்கு இந்த இடத்துல உங்களுக்கு 11 பாயிண்ட் அதில் தான் உங்களுக்கு ஃபார்முலாவில் கொடுத்துருக்காங்க. ஆவரேஜ் பீரியட் புக்கில் கொடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா தெரியும். ஆவரேஜ் பீரியட் வந்து புக்கில் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் பீரியட் எவ்வளோனா A.P வந்து ஆவரேஜ் பீரியட். A.P ஆவரேஜ் பீரியட் என்னன்னா நமக்கு என்னது? 11 at the withdraw at the end of the year plus withdraw at the last withdraw to the end of the year. ஓகேவா? இப்போ வந்து 0. இப்போ டிவைடட் பை 2 நமக்கு வரும். 11 plus 0 divided by 2. அவ்வளோதான். இப்போ என்ன ஆன்சர் வந்து பாருங்க, உங்களுக்கு ஆன்சர் வந்து 5.5 வரும். இதுதான் ஏன் வந்ததுன்னு சும்மா ஜென்ரலாக தெரிஞ்சுக்கோங்க. இது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஆனால் சம்டைம்ஸ் 1 மார்க்கில் கேட்டாலும் கேட்கலாம். அதனால இது உங்களுக்கு சொல்லித்தரேன். இது புரியுதுங்களா உங்களுக்கு? இது வரைக்கும் கொஞ்சம் தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள், இது உங்களுக்கு புரியுதான்னு. புரியலனாலும் விட்டுருங்க, பரவாயில்ல. புரியலன்னா என்ன பண்ணுங்கள், அந்த இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 6.5 மிடில் அட் த பிகினிங் 6.5, மிடில் வந்து 6, எண்டு வந்து 5.5 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. புரிஞ்சுதுன்னா ஓகே, நல்லா புரிஞ்சுதுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ அடுத்தது நான் என்ன பண்ண போகிறேன்னா குவார்ட்டர் பார்க்குறேன். நெக்ஸ்ட் குவார்ட்டர் பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு நான் வந்து குவார்ட்டர்லி எடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு மந்த்லி எடுத்துருந்தேன், உங்களுக்கு புரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன் கிளியராக. இப்போ நான் உங்களுக்கு குவார்ட்டர்லி எடுக்க போகிறேன். குவார்ட்டர்லிலும் அதே மாதிரி தான், அது பிகினிங் மிடில் எண்டு அப்படின்றது இருக்கும். குவார்ட்டர்லியும் அப்படி தான் உங்களுக்கு பிகினிங் எண்டு இருக்கும். இதில் பாருங்கள், இப்போ அட் த பிகினிங்னா என்னது? ஜான்வரி, ஃபர்ஸ்ட் ஜான்வரி பிகினிங். மிடில்னா 15 சொல்லுவோம், எண்டுனா 31st. குவார்ட்டர்லினா என்னது? 3 மாதம் 3 மாதம் சொல்கிறத நம்ம குவார்ட்டர்லி சொல்லுவோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஜான்வரி, பிப்ரவரி, மார்ச் ஒரு குவார்ட்டர்லி. இது ஒரு குவார்ட்டர்லி. இது ஒரு குவார்ட்டர்லி. அடுத்தது இன்னொரு குவார்ட்டர்லி. இன்னொரு குவார்ட்டர்லி. அப்போ நம்ம எத்தனை குவார்ட்டர்லி வரணும்? 4 குவார்ட்டர்லிஸ் வருவோம் டிசம்பர் வரைக்கும். அப்போ இது நமக்கு இன்னொரு குவார்ட்டர்லி. அப்போ நமக்கு இது இன்னொரு குவார்ட்டர்லி. அப்போ எத்தனை நம்ம குவார்ட்டர்லி வருது? ஆக்சுவலாக நமக்கு 4 குவார்ட்டர்லி வரும். பாருங்க, 4 குவார்ட்டர்லி வரும். ஃபர்ஸ்ட் குவார்ட்டர்லி, செகண்ட் குவார்ட்டர்லி, தேர்ட் குவார்ட்டர்லி, ஃபோர்த் குவார்ட்டர்லி. 4 குவார்ட்டர் வரும், குவார்ட்டர்லி வரும். சரியா? ஃபர்ஸ்ட் ஜான்வரிலேருந்து 31st டிசம்பர் வரைக்கும் நமக்கு 4 குவார்ட்டர்லி வரும். இப்போ 4 குவார்ட்டர் வருதா? இப்போ அந்த பிகினிங் அந்த ஃபர்ஸ்ட் ஜான்வரி, எண்டுனா நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டிசம்பர் அப்படி சொல்லுவோம். இப்போ குவார்ட்டரில் வந்து நம்ம எண்டில் எதை சொல்லுவோம்னா, நம்ம குவார்ட்டரில் எண்டில் என்ன இதுதான் சொல்லுவோம், ஃபர்ஸ்ட் அக்டோபர். அதுதான் நம்மளோட எண்டு. இதுதான் நம்மளோட எண்டு அப்படின்னு சொல்லுவோம். எண்ட் ஆஃப் த லாஸ்ட் வித்ட்ராவல், இதான் எண்டுன்னு சொல்லுவோம். எது ஓப்பனிங் ஃபர்ஸ்ட் சொல்லுவோம், இதை சொல்லுவோம்.
ஃபர்ஸ்ட்னு சொல்லுவோம். நம்ம ஃபர்ஸ்ட் இதான் எண்ட் ஆஃப் த வித்ட்ராவல், எண்ட் ஆஃப் த வித்ட்ராவல் அப்படி சொல்லுவோம். ஏன்னா இது வந்து பாருங்க, இப்போ இந்த 1000 ருபீ நான் குவார்டர்னா என்ன, மாசம் மாசம் அவன் எடுத்துருக்க மாட்டான், 3 மாசம் அவன் எடுத்திருப்பான். அப்போ நமக்கு இந்த 1000 rupees. அப்ப என்ன பண்ணுவோம், 3 மாசம் சேர்ந்து ஒரு மாசத்துல அவன் எடுத்திருப்பான். அப்ப இங்க பாருங்க, அப்ப ஃபர்ஸ்ட் வித்ட்ராவல் எவ்வளோ, வித்ட்ரா வந்து ஃபர்ஸ்ட் ஜான்வரி. லாஸ்ட் வித்ட்ராவல் உங்களுக்கு எப்போ வரும்னா 1st அக்டோபர். நல்லா வச்சுக்கோங்க, லாஸ்ட் வித்ட்ராவல் எவ்வளோ 1st அக்டோபர், மிடில் 15th அக்டோபர் வரும், எண்டில் 31st அக்டோபர் வரும். இதுதான் லாஸ்ட் வித்ட்ராவல். நல்லா வச்சுக்கோங்க, லாஸ்ட் வித்ட்ராவல் 31st அக்டோபர். நம்ம பார்க்க போறோம் சம்ஸை. இப்போ அட் த பிகினிங் அப்படின்னு சொல்றாங்க. அட் த பிகினிங் நம்ம என்ன பண்ணுவோம் ஆக்சுவலா, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வித்ட்ராவல் ஃபர்ஸ்ட் அது எண்ட் ஆஃப் த இயர் ஃபர்ஸ்ட் வித்ட்ராவல் அது எண்ட் ஆஃப் த இயர் சொல்லுவோம். நம்ம ஃபர்ஸ்ட் வித்ட்ராவல் நமக்கு என்ன ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஃபர்ஸ்ட் வித்ட்ராவல் என்ன பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஃபர்ஸ்ட் வித்ட்ராவல்னா நம்ம ஃபர்ஸ்ட் வித்ட்ராவல் 1000 rupees. நம்மளோட ஃபர்ஸ்ட் வித்ட்ராவல் என்ன 1000 rupees. என்னோட ஃபர்ஸ்ட் வித்ட்ராவல் 1000 rupees. அப்போ நான் டைப் பண்ணி பாருங்க, என்னோட ஃபர்ஸ்ட் வித்ட்ராவல்னா ஃபர்ஸ்ட் ஜான்வரி. என்னோட ஃபர்ஸ்ட் வித்ட்ராவல் ஜான்வரி, எண்ட் ஆஃப் த இயர், அதோட எண்ட் 31st டிசம்பர். அதுதான் எனக்கு லாஸ்ட் வித்ட்ராவல் எண்ட் ஆஃப் த இயர். என்னோட லாஸ்ட் வித்ட்ராவல் எவ்வளோ பாருங்க, என்னோட லாஸ்ட் வித்ட்ராவல் எவ்வளோ இப்போ அக்டோபர், 1st அக்டோபர். என்னோட லாஸ்ட் வித்ட்ராவல் 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 1st அக்டோபர். எண்ட் ஆஃப் த இயர் 31st டிசம்பர். இப்போ நான் இதில் வரும் எவ்வளோன்னு வருதுன்னு பார்ப்போம். ஜான்வரி டு ஜான்வரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். அப்போ எனக்கு எத்தனை மாதம் வருது, ஜான்வரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். ஆக்சுவலாக நவம்பர் தெரியாமல் திருப்பி அடிச்சிட்டேன். ஆக்சுவலாக டிசம்பர் வருது, டிசம்பர் ஞாபகம். ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். அப்போ என்ன எவ்வளோ மாதம் வருது எனக்கு, 12 months வருது. எனக்கு இந்த இடத்துல 12 months வருது. அப்போ இங்கே பார்க்கலாம், ஃபர்ஸ்ட் அக்டோபர். ஃபர்ஸ்ட் அக்டோபரில் என்னது, ஃபர்ஸ்ட் அக்டோபர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். அப்போ என்ன மாதம் வருது எனக்கு, இந்த 3 months வருது. அப்போ எனக்கு 3 months வருது. அப்போது உங்களுக்கு இந்த ஃபார்முலாவில் என்ன பண்ணணும், நம்ம ஃபார்முலா படி பண்ணால் என்னது, 12 ஆவரேஜ் பீரியட் என்னன்னா ஈக்குவல் டு ஆவரேஜ் பண்ணா 12 months plus last withdrawal 12/3 divided by 2. உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்னா 7.5 வரும்.
இதுதான் நம்மளோட புக்கில் கொடுத்துருக்காங்க. செவன் பாயிண்ட் ஃபைவ் உங்கள் புக்கில் கொடுத்துருக்காங்க. அப்போது நம்ம பார்க்கணும். அப்போ என்னது இது? குவார்ட்டர்லி அட் த பிகினிங். எனக்கு எவ்வளோ? 7.5. அடுத்து நம்ம மிடில் பார்க்கலாம். மிடில் என்னன்னு பார்ப்போமா? அதே மாதிரி இங்கே மிடில் பாருங்க. இப்போ வந்து என்னது? ஃபர்ஸ்ட் விட்ராவல் 15th January தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் விட்ராவல். என்ன ஆகும்? 6 மாதம் போயிடுச்சு. அப்போ 16th January, 17th January, 18th January, 19th January, 20th January, 21 January. அப்போ 15 நாள் மீதி இருக்கு. அதை 15 நாள் நம்ம என்ன சொல்லுவோம்னா, நம்ம 15 days இருந்தால் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா 0.5 அப்படி சொல்லுவோம். எல்லாமே 0.5 அப்படி சொல்லுவோம். ஒரு மாசத்துல 6 மாசம் ஆயிடுது. அப்போ நம்ம 0.5 சொல்லுவோம். சரிங்களா? இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்? அடுத்து பார்ப்போம். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் இன்டர்வல் நமக்கு என்ன? 15 January எனக்கு. அடுத்தது எண்ட் ஆஃப் த இயர். அடுத்து எண்ட் ஆஃப் த இயர் எனக்கு எண்ட் ஆஃப் த இயர் எவ்வளோ? 31st. இது ஆக்சுவலாக 31st December. 31st December. அடுத்து லாஸ்ட் விட்ராவல். அடுத்து எண்ட் ஆஃப் த இயர். லாஸ்ட் விட்ரா என்னன்னு பார்ப்போமா? இதில் பாருங்க. ஃபர்ஸ்ட் விட்ராவல் என்ன? 15th January. தான் நம்ம ஃபர்ஸ்ட் விட்ராவல். இப்போ லாஸ்ட் விட்ராவல் என்ன? 15th October. நம்ம லாஸ்ட் எண்டோட விட்ராவல்னா 15th October. சரிங்களா? இப்போ இது என்ன பார்ப்போம்? லாஸ்ட் விட்ராவல் என்ன? 15th October. எண்ட் என்னது? 31st December. இப்போ 15th January நம்ம என்ன பண்ணுவோம்? 0.5 போட்டு நம்ம போடுவோம். ஜான்வரி நம்ம 0.5 தான் வரும் ஜான்வரிக்கு. ஜான்வரி விட்டுருவோம். ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். எத்தனை மாதம் பார்ப்போம்? ஃபஸ்ட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10 11 11.5 குவார்ட்டருக்கா? ஃபர்ஸ்ட் ஜான்வரி. சாரி, குவார்ட்டர் வந்து இப்படி வராது. எக்ஸ்ட்ரீம்லி சாரி. குவார்ட்டர்னா இந்த மிடில் வரும். இது எப்படின்னா, குவார்ட்டர்னா நடுவில் வரும். நடுவில் இருந்து அவங்க வித்ரா பண்ணுற மாதிரி வரும். அப்போது 15th February, இப்போ ஸ்டார்டிங் வந்து 15th February வரும். 15th Februaryனா 14th 15th ஏதோ ஒன்று. இந்த நடுவில் தான் அவன் 1000 rupees எடுப்பான். இங்கே எடுக்க மாட்டான் 1000 rupees. இங்கே தான் எடுப்பான் 1000 rupees. ஏன்னா இது குவார்ட்டர்ல நடுவில் தான் எடுப்பான். குவார்ட்டர் தான் இது நடுவில் தான் எடுப்பான். சரிங்களா? இப்போ இது என்னன்னா, இப்போ நான் இதுலேருந்து தான் நம்ம எடுக்கணும். ஆக்சுவலாக என்ன எடுக்கணும்னா 15th February தான் வரும். 15th February இல்லை 14th February வேணா 15 தப்பு கிடையாது. ஸோ டிசம்பர். அப்போ இது என்ன ஆகும்? இது வராது. இது குவார்ட்டர்னால நடுவில் தான் வரும். 15th தான் வரும். ஏன்னா இதோட மிடில் என்ன? ஜனவரிக்கும் பிப்ரவரி மார்ச்சுக்கும் நடுவில் என்னது? பிப்ரவரி தான். அதனால பிப்ரவரினா நடுவில் தான் நம்ம எடுக்கணும். ஆக்சுவலாக பிப்ரவரினா என்னது? 0.5 வரும். பிப்ரவரிக்கு 0.5 வரும். பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர்,
டிசம்பர். இப்போ எத்தனை மாதம் வருதுன்னு பார்ப்போமா? 1 2 3 4 5 6 7 8 9 10 10.5. அப்போது நமக்கு 0.5 வருதா? 0.5 + 10. அப்போ என்னது? சாரி, 0.5 + 10. இதுதான் நமக்கு ஆக்சுவலா இந்த இது பாருங்க. இப்போ 0.5 எப்படி வந்து பிப்ரவரி மாதம், 0.5 வந்து பிப்ரவரி மாதம். அப்புறம் இது 10 மாதம், மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட், மே ஜூன் பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர். 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்போது ஃபர்ஸ்ட் இன்டர்வல் நம்ம பார்த்துட்டோம். இப்போ இதுலேயும் தப்பு வரும். 31st டிசம்பர் கரெக்டாக வரும். இப்போ மிடில் ஆஃப் த லாஸ்ட் விட்ராவல், மிடில் ஆஃப் த லாஸ்ட் விட்ராவல், மிடில் ஆஃப் த லாஸ்ட் விட்ராவல் இங்கே என்ன வரும்? மிடில் ஆஃப் த லாஸ்ட் நவம்பர் தான் வரும். மிடில் ஆஃப் த லாஸ்ட் விட்ராவல் எண்ட் ஆஃப் த லாஸ்ட் விட்ராவல் எண்டு தான் வரும், நவம்பர் தான் வரும். அப்போ நவம்பர் டு டிசம்பர் வருவாங்க. அப்போ இங்கே என்ன பண்ணுவாங்க? லாஸ்ட் விட்ராவல் நவம்பர், நவம்பர் டு டிசம்பர். அப்போ நவம்பர் என்ன ஆகுது? 15th நவம்பர் ஆயிடுது, 15th நவம்பர் ஆயிடுது. அதனால என்ன ஆகும்? 15th நவம்பர்னால என்ன ஆகும்? 0.5 வரும். 0.5 நவம்பர். அடுத்தது நவம்பருக்கு அப்புறம் என்னது? 0.5 நவம்பர் வரும், ஏன்னா 6 மாதம் தான் நவம்பர். அப்புறம் என்னது? நவம்பர் டிசம்பர். இப்போ டிசம்பர். அப்போ என்ன எத்தனை மாதம் இருக்கு? 1.5 மாதம். 0.5 + 1 month. இப்போ நம்ம பார்க்குறோம் உங்களோட ஆவரேஜ் பீரியடில் ஆவரேஜ் பீரியட் நம்ம கால்குலேட் பண்ணுறோமா? A / B. ஆவரேஜ் பீரியட் எப்படி கால்குலேட் பண்ணுறோம் நம்ம? இப்போ இது ரெண்டுத்தையும் ஃபஸ்ட்டும் பாயிண்ட் அந்த 10 பாயிண்ட், இப்போ வந்து 10.5 + 1.5 இதான் உங்கள் புக்கில் கொடுத்துருப்பாங்க, ÷ 2. இது ஆன்சர் உங்களுக்கு என்ன வந்திருக்கும்னா 6ன்னு வந்திருக்கும். உங்களுக்கு இதுதான் உங்களோட ஆன்சர். ஓகேவா? இப்போ இது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து என்னது? மிடில் வந்து 6ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ எண்டு வந்து பார்ப்போம். எண்டு பார்ப்போமா? அதே மாதிரி இங்கே பாருங்க, அது ஃபர்ஸ்ட் விட்ராவல் எண்ட் ஆஃப் த இயர். ஃபர்ஸ்ட் விட்ராவல் என்னன்னு பார்ப்போம். இதில் ஏன்னா 31st டிசம்பர் தான் ஃபர்ஸ்ட் விட்ராவல் உங்களோடது. இப்போ ஃபர்ஸ்ட் விட்ராவல்னா இங்கே பாருங்க, இப்போ இது வந்து எண்ட் ஆஃப் த இயர், எண்ட் ஆஃப் த இது வந்து குவார்ட்டரில். அதனால் ஃபர்ஸ்ட் இன்டர்வல் எங்கே நடந்திருக்கும்? எண்ட் ஆஃப் த மந்த் தான் இருந்திருக்கும், எண்ட் ஆஃப் த குவார்ட்டர் தான் இருந்திருக்கும். இப்போ இது மிடில்னா இது நடுவில் நடந்திருக்கு, இது எண்டுனா இது 31st தான் நடந்திருக்கும். இப்போ இதுதான் ஃபஸ்ட்டு இப்போ இன்டர்வலாக இருந்திருக்கும், ஃபஸ்ட் இன்டர்வலாக இருந்திருக்கும் இது. அப்போ என்னது உங்களுக்கு? 31st மார்ச். அப்போது 31st மார்ச் ஃபர்ஸ்ட் இன்டர்வலு. எண்டு வந்து 31st டிசம்பராக இருந்திருக்கும். இப்போ என்ன மந்த்து? மார்ச் விட்டுருங்க. ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர். அப்போ 9 months தான் வரும். மார்ச் விட்டுருங்க. ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர். அப்போ எத்தனை மாதம் வருது பாருங்க? 1 2 3 4 5 6 7 8 9. இப்போ 9 months வருது. அப்போ உங்களுக்கு 9 months வரும். இப்போ லாஸ்ட் விட்ராவல் எண்ட் ஆஃப் த இயர்.
லாஸ்ட் விட்ரால் உங்களுக்கு எப்போ பார்க்கலாம்? லாஸ்ட் விட்ரால் எப்போ? நம்ம லாஸ்ட் விட்ரால் எப்போ பண்ணியிருப்பாங்க இவங்க? ஆக்சுவலாக வந்து லாஸ்ட் விட்ரால் இங்கே டிசம்பரில் தான் பண்ணியிருப்பான். இதுதான் பண்ணியிருப்பான். இதை எண்டில் லாஸ்ட் விட்ரால் பண்ணியிருப்பான். லாஸ்ட் விட்ரால் இங்கே பண்ணியிருப்பான். சரிங்களா? அப்போ லாஸ்ட் விட்ரால் என்ன ஆகும்? 31st December to 31st end of the year. அப்போ நமக்கு என்ன ஆகும்? 0 கிடைக்கும். அதான் உங்கள் புக்கில் கொடுத்துருக்காங்க. 9 plus 0 divided by 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இதோட ஆன்சர் என்ன வந்திருக்குன்னா 4.5. 4.5. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணோம்? இப்போ அடுத்தது அது 4.5 வந்துருச்சு. 4.5 வந்துருச்சு. அவ்வளோதான். ஓகேவா? இப்போ இது முடிஞ்சிச்சா? குவார்டர் முடிச்சு. இப்போ ஆஃப் இயர்லினா பார்ப்போம். இப்போ ஆஃப் இயர்லி எப்படி பண்ணுவோம்? ஆஃப் இயர்லினா என்ன பண்ணுவோம்? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது ஆஃப் இயர் அப்புறம் நான் உங்களுக்கு எடுக்கிறேன். இது புரிஞ்சுன்னா சொல்லுங்கள், புரியலனா கமெண்ட் பண்ணுங்கள். நான் திருப்பி நாள் முடிஞ்சது புரிஞ்சால் பாருங்கள், இல்லைன்னா நீங்கள் அதை மனப்பாடம் பண்ணிக்கலாம். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.